ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் வந்து ஐடிஎஃப்சியில் லோன் வாங்கியிருந்தேன். இப்போ இடையில ஒரு 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 6 மாதம் டியூ என்னால் கட்ட முடியல. எனக்கு உடம்பு சரியில்லாதனால கட்ட முடியல. எப்படின்னா, இந்த கொரோனா டைமில் கீழே விழுந்துட்டேன். அது எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு ஜவ்வு கட் ஆகிடுச்சு, கழுத்துக்கிட்ட லைட்டாக ஜவ்வு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக கட்டின்னு வந்துட்டுருந்தேன். இப்போ இந்த நிலையில் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு தொடர்ந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க ஐடிஎஃப்சிக்காரங்க. நான் பணம் கட்டிட்டு தான் வரேன். ஆனால் நான் கையில் கொடுக்கல. என்னுடைய அக்கௌண்ட் மூலிமா தான் போட்டுன்னு வரேன். ஏற்கனவே உள்ள அக்கௌண்ட்டில் இவங்க ஃபுல்லாக வந்து சார்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க. பவுன் சார்ஜஸ்லாம் எக்குவா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் வேறு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். என்னால் ஃபுல்லாக போட்டேன்னா அந்த அக்கௌண்ட்டில் பவுன் சார்ஜஸ்க்கே போயிடுது. நான் போடுற அமௌண்ட்டு ஃபுல்லாகவே இவங்க ஒரு மாதத்துக்கே 4 தடவை பெனால்ட்டி பிடிச்சிடுறாங்க. அது என்னால் திருப்பி க்ளோஸ் பண்ண முடியல. மாதம் மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 2350 ரூபா. ஆனால் இவங்க பிடிக்கிறது ஒரு மாதத்துக்கு 450, 500ன்னு சொல்லிட்டு 4 ட்ரிப் பிடிச்சிடுறாங்க லேட்டாக கட்டுறதுனால. இதுக்குனால எனக்கு மன உளைச்சலாக அதிகமாகிடுச்சு. எனக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் அதிகமானதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஐடிஎஃப்சிக்காரங்க வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கன்னு கம்பல் பண்ணுறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து இது வந்து ஒரு 3-4 மாதமாக நடக்குது. நாங்கள் பணத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லலை. எனக்கு முடிகிற டேட் வந்து மார்ச்சோடு முடியுது. எனக்கு லோன் அமௌண்ட்டு முடியுது. அப்படி இருந்தும் நான் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ நான் கட்டின்னு தான் வரேன். ஆனால் இப்போ நான் 6 மாதம் பெண்டிங்கில் 3 மாதம் பெண்டிங் அமௌண்ட்டை கட்டிட்டேன். ஆனால் அது எந்த மாதத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு டீட்டெயில் சொல்ல மாட்றாங்க. ஆஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே வாங்குறதுனால ஆஃபீஸுன்னு சொல்ல மாட்றாங்க. வர்றவங்க என்ன உண்மையாக பேசுகிறாங்களா பொய்யா பேசுகிறாங்களான்னு எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. இதில் நல்ல ஆஃபீஸர் சாரும் இருக்கிறாங்க, இல்லை தப்பான சரியாக சொல்லாமல் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. இதிலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் பார்க்குறவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மார்ச் மாதம் முடியுது. இப்போ நான் கட்டலைன்னா, நான் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணலைன்னா 25,000 ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணணும். நான் வந்து வாங்குறது 43,000க்கு வாங்கினேன். ஆனால் நான் கட்ட வேண்டியது 25,000 இப்போ கட்டணும். ஆனால் பவுன் சார்ஜஸ்லாம் போட்டால் 52,000 மொத்த அமௌண்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பவுன் சார்ஜஸே கழிச்சிடுறேன், எல்லாத்தையும் லெஸ் பண்ணிடுறோம், நீங்கள் எங்களுக்கு 25,000 மட்டும் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நான் எப்படி சொல்கிறது, வெளியில் சொல்லலாமா சொல்லக்கூடாமான்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என்னை பார்க்குறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாது. இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் எனக்கு நல்ல தகவலை கொடுக்கணும், தெளிவு கொடுக்கணும். நான் ஃபோர்ஸ் க்ளோஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, நான் யாரை அணுகணும், எங்கே போய் கேட்கணும், ஆஃபீஸ் இங்கே இருக்குதுன்றாங்க. ஆனால் நான் இருக்கிற இடத்துல ஆஃபீஸில் போய் நீங்கள் கட்ட முடியாது, இது ஆன்லைனில் தான் நீங்கள் கட்டணும். நீங்கள் ஆன்லைனில் கட்டினா கூட ஐடியில் பார்த்து அவங்க அமௌண்ட்டு எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை பழைய அக்கௌண்ட்டில் பழைய பேங்க்கில் இருக்கிற அதுலேயும் பவுன் சார்ஜஸ் போயிட்டுருக்கா, இல்லை வேறு பேங்க்கில் நான் போட்டுட்டு வரதுனா அதுலேயும் போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் ஒரு கிளியர் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த வீடியோ பார்த்த அனைவரும் எனக்கு என்ன செய்யணும், இதை நான் என்ன பண்ணால் எனக்கு சிபில் ஸ்கோர்ஸு பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது, நான் வேறு லோன் வாங்கலைன்றது இப்போ என்னால் சொல்ல முடியாது, என்னுடைய ஃப்யூச்சருக்கு எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதனால் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் எனக்கு நல்ல ஒரு எப்படி சொல்லணுன்னா நல்ல ஒரு உதவி செய்யுங்க. இதை நான் என்ன பண்ணால் இதிலேருந்து நான் தப்பிக்க முடியும். இந்த வீடியோ வந்து பார்க்குற அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எனக்கும் நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம், பாய் விவர்ஸ்.